கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. 85ஆம் சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 85ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உமது ஜனங்கள் கர்த்தாவே உங்க பிள்ளைங்கப்பா, உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லாம துவண்டு போய் சோர்ந்து போய் உலர்ந்து போய் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டவனா ஒரு நடைப்பினம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் பாஸ்டர். எனக்குள்ள ஒரு உற்சாகம் இல்லை, எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இல்லை, எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை. வெளியில ரொம்ப நகைத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத போல நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா என் பர்சனல்ல, என் அந்தரங்கத்துல நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். என் வாழ்க்கை அப்படியே உலர்ந்து போய்கிட்டு இருக்குது. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோன்னா, அப்ப ஏற்கனவே நான் அப்படி இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன். இப்ப நான் மகிழ்ச்சியெல்லாம் இழந்து ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கே பிடிக்கல. ஆனா நீங்க காலையில என்ன ஒரு விசை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அதே 86ஆம் சங்கீதத்துல வேதம் சொல்லுகிறது 4ஆம் வசனத்துல 3:4 பார்க்கும்போது, ஆண்டவரே எனக்கு இறங்கும், நானோ உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும், உம்முடைய அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை என்ன பண்ணுங்க, இந்த உண்மையிலே இந்த கால வேளையில ஒரு மகிழ்ச்சியே இல்லாம சந்தோஷமே இல்லாம இந்த காலவில் யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். சத்தம் அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். நீங்க ஆண்டோட வார்த்தை வரும்போது அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை கிரியை செய்யாது. ஊழியக்காரன் பேசும்போது ஒரு ஆமென் நீங்க செய்வீங்க, ஆண்டவரே என்னை மகிழ்ச்சி ஆக்க வேண்டும். ஒரு ஆர்ப்பரிப்பில் ஒரு கைத்தட்டுதல் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, ஆண்டுடைய வாக்குத்தத்தம் வரும்பொழுது ஜனங்க அந்த வாக்குத்தத்தத்தை நிரப்ப போடும்போது எழும்பி வந்து காணிக்கை போட்டு போய் உட்காருவாங்களாம். கலக்குதா உங்களுக்கு? இந்த வார்த்தை எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு, பேசிட்டாருன்னு அந்த ஒரு நிச்சயம் வந்த உடனே எழும்பி வருவாங்களாம். நீ ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அங்கே ஆண்டுடைய வார்த்தை வந்த உடனே அவங்க இருதயத்தை பார்த்து டச் பண்ணிச்சுன்னா உடனே கை தட்டுவாங்க. இருக்கிற இடத்துல எளிமை நின்று கை தட்டுவாங்க. நானே நீங்கள் இப்படிலாம் உட்காந்துருந்தா ஒன்றும் நடக்காது. நான் திரும்ப சொல்றேன், ஊழியக்காரன்ட்ட வரணும்னு வேண்டாம் நான் சொல்லலை, ஊழியக்காரன் வந்து ஜெபிக்கவே வேண்டான்னு சொல்லலை, வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஊழியக்காரன் உங்க பரிகாரி அல்ல. சத்தமா சொல்லுங்க, ஊழியக்காரன் உங்க பரிகாரி அல்ல. உங்களை கர்த்தரோடு நடத்துகிறவங்க தான் நாங்க, உங்களை கர்த்தரோடு இணைக்கிறவங்க தான் நாங்க. உங்க வாழ்க்கையில உயிர்ப்பிக்கிறது கர்த்தர் தான். சத்தமா அல்லேலூயா. இருக்கட்டுங்க, இடியே எழுந்து விழட்டங்க தலை மேல, ஐ டோன்ட் கேர், எனக்கு கர்த்தர் தேவை. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, எதை கொண்டு வந்தோம் இந்த உலகத்துல? என்னத்தை கொண்டு வந்தோம்? வரும்போதே அப்பா அம்மா கூட பிறந்தவங்க கணவன் மனைவி பிள்ளைங்களை கொண்டா வந்தோம். 4 கார் கொண்டு வந்தோமா, வீடு கொண்டு வந்தோமா, பேசுங்க, பைக்கை கொண்டு வந்தோமா, இந்த ஊழியத்தை கொண்டு வந்தோமா? ஒன்றும் கொண்டு வரல, எம்டியா தான் வந்தோம். ஏதோ பாவம் அந்த ஆயா ஹாஸ்பிட்டல்ல பார்த்து ஒரு துணியை சுத்தி, இந்தாம்மா உன் புள்ள பாருமா அப்படின்னு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் யாரோ தெரிஞ்சவங்க வெளியில அந்த நைஸா ஒரு துணி வைக்க பாருங்க, அதை நைஸா வாங்கிட்டு வந்து இந்தாங்க இதை வச்சுங்கன்னு கொடுத்துட்டு போனாங்க. இப்படி எல்லாமே ஒவ்வொன்றும் அப்பப்போ வந்தது தான். ஆனால் நான் வரும்போது எதையும் கொண்டு வரல, போகும்போது அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே உங்களை மகிழ்ச்சி ஆகணும்னு நினைச்சால் சில பேர்
நான் அப்படிதான் இருப்பேன். எனக்கு நாளே எனக்கு அந்த மாதிரி முகத்தை பார்த்தாலே பிடிக்காது எனக்கு. அல்லேலூயா. அது இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை வரும்போது அதை ரிசீவ் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை ஆறுதல் படுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையே உங்களை ஆறுதல் படுத்தலைன்னா யாரும் உங்களை ஆறுதல் படுத்த முடியும்? சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்துல, தேவனுடைய சமூகத்துல இங்கே நம்மளால சந்தோஷமா போக முடியலன்னா இந்த உலகத்துல நீ எங்குமே சந்தோஷமா இருக்க முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தாவே எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க. யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு கஷ்டம் இல்லை, எல்லாரும் பிரச்சனையில கஷ்டத்துல ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா என் வாழ்க்கையில மகிழ்ச்சி வராது. சத்தமாமே 90ஆம் சங்கீதத்துல 15ஆம் வசனத்துல சங்கீதக்காரர் இப்படி சொல்றாரு. 90ஆம் சங்கீதம் 15வது வசனம். தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். சும்மா நான் பட்ட கஷ்டத்துக்கு சும்மா ஒரு அல்வா துண்டு மாதிரி கிடையாது. ஆமே, ஏதோ ஒரு சின்ன விஷயம் மாதிரி இல்லை. நான் எவ்வளவு சிறுமைப்பட்டு இருக்கிறேனோ அல்லது சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறேனோ, நான் எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனோ அதுக்கு நிகரா, அதுக்கு ஈக்குவலா என் வாழ்க்கையை நீங்க மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரே. இப்பதான் ஒரு சிலருக்கு புரியுது, கையை தட்டணும்ட்டு. அல்லேலூயா. சொல்லுங்க ஆமே. ஆமே. நான் இந்த உலகத்துல வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் யாரெல்லாம் என்னை ரொம்ப துன்பப்படுத்தினாங்களோ அவர்களுக்கு முன்பதாக கர்த்தரனை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார் என்பதை நான் காமிச்சிருந்தோம் ஆண்டவரே. இவன் மடிஞ்சு போயிருவான், அவன் ஒன்னும் இல்லாம போயிருவான், இவன் திரும்ப எழும்ப மாட்டான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி நான் நின்று காட்டணும் ஆண்டவரே. நான் வாழ்ந்து காட்டணும் ஆண்டவரே. நான் பிழைத்திருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு உங்களை வாழ வைக்கணும்னு அவங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. மற்றவங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் கர்த்தர் மட்டும்தான் உங்களுடைய மகிழ்ச்சியை, உங்களுடைய உயர்வை பார்த்து சந்தோஷப்படுகிற ஆண்டவர். நான் சொல்றேன், ஏதோ ஒண்ணு கொடுத்து கர்த்தர் உங்களை விட மாட்டார். நீங்கள் சிறுமைப்பட்டதற்கும் துன்பத்தை கண்டதற்கும் சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நீதிமொழிகள் சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 37ஆம் சங்கீதம் 4வது வசனம். சீக்கிரம். கர்த்தரிடத்தில் எப்படி இரு? மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடம் எப்படி இரு? நீங்க யார்கிட்ட வேணா துக்கமா இருங்க. அவங்க சரியில்லை பாஸ்டர், அவங்க பேசின வார்த்தை எனக்கு பிடிக்கல பாஸ்டர், அவங்க கூட எனக்கு இருக்க பிடிக்கல பாஸ்டர், அவங்கள பார்த்தாலே எனக்கு சந்தோஷமே போயிருது பாஸ்டர். இருக்கட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு. சத்தமா அல்லேலூயா. எனக்கோ என் ஆண்டவர் சமூகத்துல வருவதுதான் எனக்கு சந்தோஷம். சொல்லுங்க ஆமே. மனமகிழ்ச்சி ஆயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு, சொல்லுங்க, அவர் உன் இருதயத்தின், உங்க இருதயத்தின் ஆழத்துல நீங்க கேட்ட, வேண்டிக் கொண்ட, ஜெபித்த காரியங்களை உங்களுக்கு இந்த காலையில அருள் செய்வார், கொடுப்பார். சொல்லுங்க ஆமே. எப்போ கொடுப்பாருன்னா நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் போதுதான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு, இன்னைக்கு நான் ஒரு நாள் எனக்கு செய்வார் என்று யாரு சந்தோஷமா இருக்கிறீங்களோ, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, நடக்குமா நடக்காதா, பாடுங்க, ஓர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்பவரே, நான் நினைத்திடா வழியிலும். ஆமென். அற்புதம் செய்கிற ஆண்டவர் இருக்கிறாருங்க, அதிசயத்தை நடப்பிக்கிற ஆண்டவர் இருக்கிறாருங்க. நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பலன். அல்லேலூயா. நான் மனசார சிரிச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாஸ்டர், மனம் விட்டு சத்தமா. ஆமென். இருக்கிறீங்க, ஆனா கை தூக்க சொன்ன தூக்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும்.
நான் போலியான சிரிப்பை தான் என் மூஞ்சில காட்டிட்டு இருக்கிறேன். நான் உண்மையா மனம் விட்டு வாய் வலிக்க சிரிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாஸ்டர். அல்லேலூயா. அந்த நிலைமையில தான் அந்த காலை வேளையில இருக்கிறீங்களா? சிரிப்பு ஒண்ணுதான் எனக்கு கேடா பாஸ்டர்? என் வாழ்க்கையில என்ன இருக்கு நான் சிரிக்கிறதுக்கு? எதை பார்த்து நான் சிரிக்கிறது? ஊரே என்ன பார்த்து சிரிக்குது. எதை நினைச்சு சிரிக்க சொல்றீங்க பாஸ்டர்? அப்படி சிரிப்பதற்குண்டான என்ன காரியம் என் வாழ்க்கையில இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. மனதார வாய் விட்டு சிரிச்சு பல மாதங்கள் ஆகுறது. நான் இப்ப ஸ்மைல் பண்றதெல்லாம் என் பாஸ்டர் அடிக்கடி என்னை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப சிரிக்காதீங்க, சிரிங்க, ஆனா ஓவரா வாய் திறந்து சிரிக்காதீங்க, அப்படி சும்மா லைட்டா அப்படி ஸ்மைல் பண்ணுங்கன்னுவாங்க. ஆமே சொல்லுவாங்க. அது ஒருவேளை பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கலாம், ஆனா பட் நான் அழும்போது வாய் விட்டு தானே அழுவுறேன். நான் அழும்போது கத்தித்தானே அழுவுறேன். நான் அழும் பொழுது பக்கத்துல யாரு இருக்கிறாரு பார்க்காம தானே புலம்புறேன். ஆனா நான் சிரிக்கும் போது மட்டும் நான் ஏன் அடக்கி சிரிக்கணும்? வாய் விட்டு சிரிச்சா, வாய் விட்டு சிரிச்சா, பழமொழி தான், வசனம் இல்லை. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களை விட்டு என்ன போயிடும்? என்ன போயிடும்? நோயே போயிடும். ஏன்னா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சரியான பைத்தியமா இருக்கிறான். பைத்தியம் தான் எப்பவுமே என்ன பண்ணும்? சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் சொல்லுதான், நோய் சொல்லுமா, இவ்வளோ வியாதி இருக்குது, இந்த பைத்தியக்காரன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவங்கிட்ட இருந்து நமக்கு என்ன இல்லை? பேசுங்க வாயை திறந்து. டாக்டர் கேட்பாரு, என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? சொல்லுங்க டாக்டர். ஒரு பழமொழி டாக்டர், என்னது? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். அவர் சிரிப்பார். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க பிரதர். சிரிப்பு என்பது, நகைப்பு என்பது இந்த உலகத்துல அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல வேற யாருமே சிரிக்க முடியாது. ஆமே. ஆனா திரும்ப நான் சொல்லும் போதே உங்க இருதயம் என்ன பார்த்து கேட்குது, நான் சிரிக்கிறதுக்கு என் வாழ்க்கையில என்ன பாஸ்டர் இருக்குது? நான் சிரிப்பதற்கு எனக்கு என்ன இருக்கு? நான் எதை பார்த்து சிரிக்கிறது, எதை நினைச்சு சிரிக்கிறது? எல்லாமே எனக்கு என்ன அழ வைக்கிறதா தான் இருக்குது. எல்லாமே எனக்கு அழுகையா தான் இருக்குது. ஆனா நான் சொல்றேன், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்துடைய 13வது வசனம், மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மன மகிழ்ச்சி என்ன தரும்? முகமலர்ச்சியை தரும். மனம் அதான் சொல்லுவாங்க. ஒருத்தரை பார்த்து என்ன டல்லா இருக்கிற, என்ன ஒரு மாதிரி இருக்கிற, எதை பார்த்து சொல்றாங்க? எதை பார்த்து? முகத்தை வச்சுதான் சொல்றாங்க. சரீரம் திடகாத்திரமா இருக்கும், சரீரம் நல்ல பலனா இருக்கும், பட் ஆனா அந்த முகத்துல தானே அதை சொல்லுவாங்களா, அகத்தின் அழகு எங்க தெரியும்? உன் அகத்துக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதோ அது அப்பட்டமா எங்க தெரியும்னா முகத்துல வெளிப்படும். முகத்துல வெளிப்படும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய மன மகிழ்ச்சி, உன் இருதயத்துல நீ மகிழ்ச்சியா இருக்கும் போது அது உனக்கு என்ன கொடுக்கணும்? உன் முகம் மலர்ந்து இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய முகம் மலராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இருதயத்துல எல்லாம் அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ வேதனைகள். ஆனா கர்த்தர் இந்த காலவேளையில உனக்கு சொல்லுகிறார், நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன், நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன், நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். ஆமென். சோ கர்த்தர் நம்மை மகிழ்ச்சி ஆக்கணும்னா சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிங்க 31ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 31ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழுவேன். நீர் என்னுடைய உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ். ஒரு கர்த்தருடைய பிள்ளைய கர்த்தர் முதலாவது எப்படி மகிழ்ச்சி ஆக்குறார்னா, கிருபையினாலே நம்ம மகிழ்ச்சி ஆக்குகிறார். எழுதிக்கிறவங்க எழுதிக்கங்க. நம்பர் 1, கிருபையினாலே நம்மை மகிழ்ச்சி ஆக்குவார். அல்லேலூயா. ஆண்டோடைய கிருபை நம்மளை என்ன ஆக்கும்? என்ன ஆக்கும்? வேதத்துல
லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, அங்கு ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆயக்காரன் ஆயக்காரன் தூரத்திலே தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு தன் ஏறெடுக்க கண்களையும் துணியாமல் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே தன் அடித்துக் கொண்டு, மார்பிலே அடித்து கொண்டவனாய், தேவனே தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். எப்படி 2 பேரும் ஜெபம் பண்ணும்படி ஆலயத்துக்கு போனாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவனுடைய ஆலயம் என்பது எல்லாருமே வருகிற இடம். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, படிச்சவங்களோ படிக்கவங்களோ, ஏழையோ பணக்காரனோ, சபைக்குள்ள என்ன கிடையாது, பாகுபாடே கிடையாது. நல்லா கவனிங்க. ஒரு நாள் ஒரு பெயிண்டர், அவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. திடீர்னு அவனுக்கு சண்டே வேலை வந்துருச்சு, வேற வழியே இல்லாம வேலைக்கு போயிட்டான். அங்க போயிட்டு செவுத்துல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். பக்கத்துல ஒரு சத்தம் கேட்குது, நல்லா பாட்டு பாடுற சத்தம் கேட்குது. அப்போ ஐயோ ஆராதனை நடந்துகிட்டு இருக்குது, பக்கத்துல தான் நடந்துகிட்டு இருக்குது. நேரம் இறங்கி ஓனர்கிட்ட போனான். சார் சார், எனக்கு ஒரே ஒரு 1 hour பர்மிஷன் கொடுங்க சார், நான் பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா. அந்த ஓனர் முடியாதுன்னாரு. நான் காலில் விழாத. சரி போ, சீக்கிரம் வந்துட்டு அனுப்பி விட்டார். கவனிங்க, அதே பெயிண்ட் ட்ரெஸ்ஸோட போனான். போனா பெரிய சர்ச்சு, த பிக் சர்ச்சு. வெளியில கார் நிக்குது, பைக் நிக்குது. உள்ள பார்த்தா ஜனங்கள் பயங்கரமா இருக்கிறாங்க. பாருங்க, நேரா உள்ள போனா அந்த சபைக்கு நடுவுல ஒரு இடம் இருந்துச்சு. போய் உட்கார்ந்தாங்க. அது வரைக்கும் நல்ல பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு இருந்த எல்லாருமே என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்படியே கப்பு கிப்புன்னு அப்படியே அமைதியாக ஆரம்பிச்சாங்க. அவன் பக்கத்துல உட்காந்துருந்த எல்லாரும் எழுப்பி என்ன பண்ணாங்க, அப்படி நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாஸ்டர் நல்ல வொர்ஷிப் நடத்திட்டு இருக்கிறாரு. திடீர்னு சத்தம் அமைதியான உடனே கண்ணை திறந்து பார்க்கறாரு. அங்க அப்படியே சூழ்நிலை வித்தியாசமா இருக்கு. ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், அவனை சுத்தி யாருமே பக்கத்துல உட்கார மாட்டேங்கிறாங்க. எல்லாம் தள்ளி தள்ளி போறாங்க. எல்லாம் பாஸ்டரை பார்க்கறாங்க, அவனை பார்க்கறாங்க. பாஸ்டருக்கு புரிஞ்சிருச்சு. அப்படியே நேரா இறங்கி வந்தார். தம்பி கொஞ்சம் எழுந்துரு, தம்பி கொஞ்சம் எழுந்துரு, கொஞ்சம் வெளியே வா. வெளியே கூட்டு வந்து அவர் சொன்னாரா, தம்பி நீ கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற, நல்லதுதான். பட் ஆனா இந்த சபை ரொம்ப பணக்காரர்கள், ரொம்ப படிச்சவங்க, ரொம்ப வசதி நிறைந்தவர்கள் ஆராதிக்கிற இடம். அதனால அவர்கள் மத்தியிலே நீ உட்கார்வதற்கு அவங்க என்ன பண்ணல, விரும்பல. எல்லாருக்கும் நீ டிஸ்டர்பன்ஸா இருக்கிற, தயவு செஞ்சு வெளியே போயிருப்பா, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி விட்டாராம். ரொம்ப கண்ணீரோடு அழுகையோடு வெளியே வந்தான். வந்துட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு, அங்க ஒரு வயசான பெரியவர் நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட போனாராம். என்ன பெரியவரே, என்ன இங்க நின்றுட்டு இருக்கிறீங்கன்னாராம். என்னப்பா உன்னை வெளியே அனுப்பிட்டாங்களா அப்படின்னாரு. ஆமா என்னை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு. நீங்க உள்ள போலையானார். அவர் சொன்னாராம், சொல்ல என்னையே என்ன பண்ணிட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்க. நீங்க யாருன்னு கேட்டாராம். நான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னாரு. சொல்லுங்க, எனக்கே உள்ள இடம் இல்லை, உன்னை எங்க சேர்த்துக்கு போறாங்க அவங்க. இன்னைக்கு நிறைய ஆராதனை ஸ்தலங்கள்ல இயேசு இல்லைங்க, ஆண்டவர் இல்லைங்க. ஏதோ மனுஷர்களுக்காக மனிதர்களுக்காக ஏதோ ஒரு கூடி வாரதோறும் ஆராதிக்கிற ஒரு இடம் மாதிரி. அங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் இல்லை. அங்க பணத்துக்கும் பெரிய பெரிய மேதாவிகளுக்கும் அவங்களுக்கு தான். இன்னைக்கு ஜனங்க கூட பாருங்க, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி, அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் சபைகளை தெரிந்து கொண்டு போறாங்க. அங்க போன சேர் இருக்குமா, அங்க போனா கீழே உட்காரணுமா, அங்க போனா நல்ல ஏசி இருக்குமா, அங்க போனா நல்ல சர்ச்சுடைய அட்மாஸ்பியர் நல்லா இருக்குமா, பெருசா இருக்குமா, ஜனங்க பார்த்து ஓடுறாங்க. நான் ஒரு பெரிய ஊழியக்கார், பெரிய சர்ச்சு நம்ம பகுதியில தான், அந்த பாஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, பாஸ்டர் இவ்வளவு பெரிய சர்ச்சு தான் பாஸ்டர், இதே 2 சந்துக்கு தள்ளி இன்னொரு சின்ன சர்ச்சு நடக்குது, அங்கேயும் கூடி ஆராதிக்கிறாங்க. சத்தமா பெரிய சர்ச்சுன்றதுனால எல்லாருமே பெரிய சர்ச்சுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த சபை. அல்லேலூயா. சோ ஆயக்காரன் உள்ள வந்து நிக்கிறான். அவனுக்குடைய குற்ற உணர்வு அவனை கொல்லுது. உடனே அங்க இருக்கிற என்ன விஷயம், நான் அங்க இன்னொருத்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், பரிசேயன். அவன் வந்து இவனை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் தசமம் கொடுக்கிறேன், உபவாசம் எடுக்கிறேன், நான் வந்து அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், பரிகாரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், அதோடு நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல, இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உண்மை. நம்ம சபையில என்னைக்காவது உங்க இருதயத்துல யாரையாவது பார்த்து, இவெல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு வரான்,
இவெல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு வர, இவளுக்கு ஒரு சர்ச்சு கேடா, இவனுக்கு ஒரு சர்ச்சு கேடா, எவ்வளவு அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான் அப்படின்னு யாரையாவது நீங்க நினைச்சிருக்கீங்களா? நினைச்சாலும் சொல்ல மாட்டீங்க. ஆமா. ஐயோ, இவன் மட்டும் என் பக்கத்துல வந்து என்ன பண்ணிடக்கூடாது, உட்காந்துடக்கூடாது, நான் போய் அவன் பக்கத்துலயும் உட்காந்துடக்கூடாது. எதுக்கு எதுக்கு என்ன? நம்ம தாங்க ஒருவேளை அப்படி நினைப்போம். ஆனா ஏசப்பா ஒரு நாள் அப்படி நினைக்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவர்கிட்ட வரணும். சத்தமா அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வரணும். அந்த மாதிரி இவன் நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா அவனை பார்த்து சொல்றான், இந்த ஆயக்காரனை போல இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அது அடுத்த வார்த்தை தான் சொல்லுது. அவன் அப்படியே வாரத்துல 2 தடவை உபவாசி, சம்பாத்து தசமா செலுத்தி வர என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். ஆயக்காரனும் எங்க நிக்கிறான் அப்படின்னு என்ன, பரிசேயன் உள்ள வந்துட்டான். எங்க வந்துட்டான்? ஆல்டர் கிட்ட வந்துட்டான். ஆயக்காரன் எங்க நிக்கிறான்? தூரம்னா எங்க? இங்க இருந்து பாருங்க, வந்து முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்கன்னா நீங்க என்ன பண்றது இல்ல? என்ன நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த ரோ நிரம்பும், அதுக்கப்புறம் அடுத்த ரோ நிரம்பும், அதுக்கப்புறம் 3வது இந்த ரோன்றது நாங்க பார்த்து நிக்க வச்சாதான். சொல்லுங்க, நமக்கு வந்து முன்னாடி வந்து உட்காரணும்னு கிடையாது. நீங்க என்ன நினைப்பீங்க எனக்கு தெரியாது. எப்பவுமே எந்த ஆராதனை போனா, எந்த கூட்டத்துக்கு போனாலும் நான் முன்னாடி இருக்கணும் தான் விரும்புவேன். நான் வந்து டிஜிஎஸ்ஐயோட மெசேஜ்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நேரில் லைவ் அட்டன் பண்ணோன்னா அந்த ஏசிய சர்ச்சில் அவரு அன்னைக்கு பேச வருவாங்க. அங்கே நான் முன்னாடி இடம் பிடிக்கணுன்றதுக்காக 3 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துருக்கிறேன். மீட்டிங் 6 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் எங்கே உட்காரணும்? லேட்டாக போனால் முன்னாடி உட்கார முடியாது. சொல்லுங்க, இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு, கிரிக்கெட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமா எனக்கு தெரியல. சில முக்கியமான இடம் வருதுன்னா தூரத்துல இருந்து பார்ப்பீங்களா, கிட்ட இருந்து பார்ப்பீங்களா? கிட்ட இருந்து பார்க்கணும். ஆண்டவரை தூரத்துல இருந்து பார்க்க கூடாது. சத்தமா அல்லேலூயா. வந்துட்டோமா எங்க உட்காந்துருந்தோம்? முன்னாடி என்ன நானா கடிச்சா துண்டுற போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? சரி, பாஸ்டரை பார்த்தாலே இப்போ அலர்ஜியா இருக்குது. ஐயோ, அவ்வளோ கிட்டலாமா, நான் அவ்வளோ கிட்டலாம். இங்கே தான் வரக்கூடாது, நீங்க அங்க வரலாம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே அல்லேலூயா. பாருங்க, அவன் அதுக்குன்னு நீங்க தூரத்துல உட்காந்தா நீங்க ஆயக்காரன் சொல்லல, முன்னாடி இருக்கிற நாங்க பரிசேயன்னு சொல்லல. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா. 2 பேர் தான் உலகத்துல முன்னாடி வா முன்னாடி வான்னு சொல்லுவான். ஒன்னு ஊழியக்காரன், இன்னொருத்தர் பஸ் கண்டக்டர். முன்னாடி வா, புரிஞ்சிருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமா. நீங்க முன்னுக்கு வரணும் தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஐயோ நம்மளாம் அங்க உட்கார்றது நமக்கு என்ன இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சத்தமா அப்படிதான். உங்களை மாதிரி தான் ஒரு காலத்துல தூரத்துல உட்காந்துட்டு இருந்தவன் தான் இன்னைக்கு கர்த்தர் இங்க நிக்க வச்சிருக்கிறார். சரி, போட்டோம். அப்ப இவன் சொன்ன உடனே ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரை நோக்கி பார்க்க கூட அவனுக்கு என்ன இல்லை, அவ்வளோ குற்ற உணர்வு. துணியாமல் தன் மார்பிலே எப்படி அடிச்சிருப்பான் சொல்லுங்க? நம்ம அடிச்சு அழுதுருப்போம். ஐயோ, அடிச்சு கொண்டு, தேவனே பாவியாக என் மேல கிருபையாயிரும். இந்த நேரத்தில் அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? கிருபை. ஒரே ஒரு வார்த்தை தான், சிம்பிள் ஜபம். நான் உபவாசம் இருக்கிறேன், தசமம் கொடுக்குறேன், அநேகக்காரங்களை உட்கார, இதெல்லாம் எதுவுமே ஆண்டுகிட்ட பேசலை. ஏன்னா இதெல்லாம் ஆண்டுக்கு தெரியும். எனக்கு தேவை ஒன்னே ஒன்று தான், கிருபை ஆண்டவரை, கிருபை ஆண்டவரை. அப்ப அடுத்த வசனம் சொல்லுது, போடுப்பா அடுத்த வார்த்தை. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். சொல்லுங்க, அவன் அல்ல. அவன் யார சொல்லுவோம்? இவன் யார சொல்லுவோம்? தூரத்துல இருக்கிறவன, பக்கத்துல இருக்கிற இவன். இப்ப என்ன சொல்லப்படுகிறது? அவன் அல்ல, இவனே. இவனே என்ன? யாரு? யார் பக்கத்துல நின்னா? நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பார்க்கறதுல பரிசை எங்க நிக்கிறான்? முன்னாடி இருக்கிறான். ஆயக்காரன் எங்க நிக்கிறான்? ஆனா இப்ப கர்த்தர் எப்படி மாத்திட்டாரு? தூரத்துல நிக்கிறவனை பக்கத்துல நிக்க வச்சு பக்கத்துல இருக்கிறவனை தூரம் ஆக்கிட்டாரு. புரியுதா நான் என்ன சொன்னேன்னு? ஏதாவது புரியுதா? நீங்க அந்த உலகத்துல எங்க இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை, ஆனா கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறான்றதுதான் முக்கியம். ஆமென். சொல்லுங்க ஆமென். சில பேர் வெளி தோட்டத்துல கிட்ட இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஆனா அவங்க ஆண்டவரோடய இல்லை. ஆனா நீங்க எங்கேயோ உங்களை வச்சிருப்பாங்க, ஆனா கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும்
நீர் அங்கேயும் இருக்கிறீர். உனக்கு இந்த உலகத்துல இழிவான இடத்துல உன்னை ஒதுக்கி வச்சிருந்தாலும் கர்த்தர் அங்க உன் கூட இருப்பார். சத்தமா அங்க உன் கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் மாட மாளிகையில இருக்கிற தேவன் மாத்திரம் இல்ல, உன் குடிசையிலும் கர்த்தர் உன் கூட இருப்பார். அல்லேலூயா. சத்தமா. அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைய எப்படி கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குறாருன்னா தம்முடைய கிருபை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர்ட்ட நிறைய கிருபையை கேட்கணும். கிருபைனா என்ன அர்த்தம்? தகுதியே இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற உதவி, தயவு, அன்பு, இதுதான் கிருபை. புரியுதா புரியலையா? புரியுதா? தகுதி உள்ளவனுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, தகுதி இல்லாதவனுக்கு கர்த்தர் தான் கொடுக்கணும். சத்தமா. இதை நீ பெற்றுக்கொள்ள உனக்கு என்னப்பா தகுதி இருக்குன்னு கேட்குறாங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். சரி, 2வது வாசிக்கலாமா? 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சீக்கிரம். 100ஆம் சங்கீதம் 2வது வசனம். பூமியின் குடிகளே, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, முதல் வசனத்தோடு போடுப்பா. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை எப்படி பாடுங்கள். பாடினா எப்படி பாடணும்? கம்பீரமான எப்படி? சத்தமா கையை தட்டி உற்சாகமா அப்படி நிமிர்ந்து உட்காந்து பாடணும். கம்பீரம்னா என்ன? எப்படி கம்பீரமான என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்படி அப்படி வந்து கையை தட்டனா பக்கத்துல இருக்கிற தூங்கவே கூடாது. அந்த மாதிரி கையை தட்டணும். கையெல்லாம் அப்படியே ரத்தமா ரெட் ஆயிரணும். அதுக்கு பேர் தான் நல்லா கை தட்டுறது. சத்தமா. பவுடர் போட்டுட்டு இருக்க கூடாது, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு இருக்க கூடாது. விளங்குதா உங்களுக்கு? ஆமா. வந்தமா நல்ல கையை தட்டணும். வந்துட்டான்டா அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டு, வந்துட்டான்டா கையை தட்டுறவன். வேற என்னங்க? நம்ம ஆளை தாங்க தட்டக்கூடாது, கையை தட்டலாங்க. சத்தமா. அல்லேலூயா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கரண்ட் போச்சுன்னா கட் ஆயிடுங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணும் பண்ண முடியாது. சத்தமா. 10 நரம்பு வீணை இது. சத்தமா. அல்லேலூயா. ஆமா. பூமியின் குடிகளே எல்லாரும் எப்படி பாடணும்? கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு 2வது எப்படி மகிழ்ச்சி தராருன்னா ஆராதிப்பதினால் மகிழ்ச்சியை தரார். முதல்ல கிருபையை தந்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குறாரு. இப்போ ஆராதிப்பதினால் நீங்கள் மகிழ்ச்சி ஆகிறீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். 108ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை பாருங்க. 108ஆம் சங்கீதம் முதல் 2 வசனம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே, சுரமண்டலமே விழியுங்கள். நான் அதிகாலையில் விழிப்பேன். நான் மட்டும் எழுந்துக்க மாட்டேன். எது எழுந்துக்கணும் சொல்லுங்க? வீணையே, சுரமண்டலமே, இன்ஸ்ட்ருமெண்ட். இத கூட காலையில தூங்க விடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. சில சபைகள்லாம் பார்த்துருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கீபோர்டு ஓப்பன்ல இருக்கும், மற்ற நாள்லாம் ஒன்று என்னத்துக்கு இப்போ 2 பேர் தானே வந்திருக்கிறாங்க, இதுக்கு ஒரு கீபோர்டு தேவையா அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நமக்கு பிரச்சனை இல்லைப்பா, ஏதோ தத்தகா புத்தகான்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு. சொல்லுங்க. ஆமே. ஆராதிக்கிறவங்க, நல்ல பாடல் பாடுறவங்க சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஓரளவுக்காது அட்லீஸ்ட் இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, அது இருக்கு. ஜால்ராவா, டேம்ரின். இப்போ அதெல்லாம் எங்கப்பா? ஒரு காலத்துலலாம் டேம்ரின் தான் இல்லை, ரவுண்டாக ஒன்று இருக்கும், அடிச்சு 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 சொல்லுங்க. ஆமே. அதை வச்சு வாசிப்போம். அதுக்கப்புறம் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ எங்க கை தர்றதுக்கே நம்ம முடியல. இதில் வேற டேம்ரின் வேற. சொல்கிறேன், உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒன்று வாங்கி வைங்க. ஒரு டேம்ரின் வாங்கி வச்சு நல்ல குடும்ப ஜெபம் பண்ணும்போது, தனி ஜெபம் பண்ணும்போது நல்லா அடிச்சு பாடுங்க. சத்தமா. அவன் எழும்புறாங்க, அவன் ஆயத்தமாயிட்டான். 2வது இன்ஸ்ட்ருமெண்ட்டை கூட காலைல தூங்க விட மாட்டேங்கிறான். வீணை எழும்பு, என்ன தூங்க உனக்கு? இது சொல்லும் 5:30 மணி. ஆனால் பாஸ்டர் வந்து என்னை எழுப்புவார் சர்ச்சில். இது மூடுற க்ளோஸ் பண்ணுறதே இல்லை, அப்படியே தான் வச்சிருக்கிறேன் நான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இது ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கணும், சொல்லு, ஆராதிக்கணுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை பாருங்க. டேய்,
நீ வந்து உன் கடவுளை ஆராதிச்ச தூக்கி எங்க போட்டுருவோம், உன்னை அக்கறையில போட்டுருவான். அவன் சொன்னான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க, அவர் எங்களை விடுவிக்காம போனாலும் நீ நிறுத்தின சிலைய நாங்க கத்தரை மட்டும்தான் ஆராதிப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கத்தரை மட்டும்தான் நாங்கள் ஆராதிப்போம். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஜெபிக்கிற மனுஷன் ஜெபத்திற்குண்டான பதிலை பெற்று வருகிறான், ஆனா ஆராதிக்கிற மனுஷன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவரையே கொண்டு வருகிறான். எங்க ஆராதனை இருக்கோ அங்க ஆண்டவர் இருப்பாருங்க. நான்லாம் ஒரு காலத்துல எங்கேயாவது கச்சேரி போட்டா ஓடி போயிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல சாவு வீடு, அந்த வீட்டுலலாம் நைட்ல என்ன போடுவாங்க, ரோட்ல கானா பாட்டு போடுவாங்க, வீடியோ போடுவாங்க. நம்மளா வீட்டுல சொல்லிக்கொள்ளாம ஓடுறது, போய் உட்காந்து எங்க இருக்கு இப்பெல்லாம், அதெல்லாம் கிடையாது. ரோட்ல உட்காந்து அப்படியே ஒரு படம் பாடுறதுக்கு முன்னாடியே தூங்கிடுவோம். அப்புறம் அவன் ஒரு 2-3 கேசட் வச்சிருப்பான், காலைல விடிய போடுவோம். காலைல எங்கடா போயிட்டு வந்தேன், எங்கேயோ போயிட்டு வந்தேன். நம்ம மியூசிக்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். எங்கேயாவது கச்சேரி வச்சா ஓடி போய் உட்காந்துருவேன் நான். சொல்லுங்களே இல்லையா. நான் சொல்றேங்க, நமக்கு கத்தரை ஆராதிக்கிறதுல அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். அதுக்குதான் ஆராதிங்க, கத்தரை முயர்த்துங்க, கையை தட்டுங்க, கையை அசையுங்க அப்படின்னு ஆராதிக்கிறோம். எத்தனையோ திருச்சபையில் இப்படி ஆராதனை நடத்தக்கூடிய ஊழியர்களுக்கு அந்த நிறைய பேருக்கு அந்த கிருபை இல்லை. ஆனா ஆண்டவர் கிருபையா கத்தர் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அநேக இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கத்தரை ஆராதிக்கிறது மட்டும்தான். நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த ஆராதிக்கிற கிருபை இல்லைன்னா நம்மளை யாரும் சீண்ட போறதே கிடையாது. சத்தம் அல்லேலூயா. ஆராதிங்க, ஆராதிக்க தான் விடுதலை. ஆராதிக்க தான் ஃபாதர் அழகா போடுவார், துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். என்ன வார்த்தை! ஆராதனை தான் ஆண்டவர் வந்து உட்கார்ற சிங்காசனமே. சத்தமா ஆமே. நல்ல கத்தரை ஆராதிக்கணும், கத்தரை மகிமை ஆராதிப்பதினால கத்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குறார். 3வது வாசிங்க பார்க்கலாம். 119 சங்கீதம் 77 வசனம். 119 சங்கீதம் 77 வசனம். நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என்னுடைய, நான் பிழைத்திருக்கும்படி உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி. என்னதுங்க? எது? வேதம். நான் வந்து ஒரு காலத்துல புத்தக பெரிய நிறைய புக்கு படிப்பேன். ஞாபகம் இருக்குதா? காமிக்ஸ் புக்கு ஒன்று வரும், ராணி காமிக்ஸ் நினைக்கிறேன். அதெல்லாம் ஐயோ அப்பா, ஒரு இது முடிஞ்ச உடனே அடுத்து காசை கொடுத்து வாங்கி பொம்மை தான், ஆனா அதை படிப்பேன். குமுதம், கல்கண்டு, நிறைய புக்கு, நிறைய லைப்ரரிக்கு போய் புக்கு எடுத்துட்டு வந்து படிப்பேன். ஆனா உண்மையிலே சொல்றேன், நிறைய ஆவிக்குரிய புத்தகம், இன்னைக்கு வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருக்கு. நம்ம நிறைய, ஆனா நிறைய புத்தகங்களை படிக்க 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 நமக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், அறிவு பெருகும். இன்னைக்கு இப்போ எல்லாம் இன்னைக்கு அப்படி இருக்குது. ஆனா நான் சொல்றேன் தெரியுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, உம்முடைய வேதம் என்னுடைய, இந்த பைபிள் என்பது வெறும் தூக்கிட்டு வர ஒரு பொருள் கிடையாது. சர்ச்சுக்கு தூக்கிட்டு வருகிற ஒரு பொருள் கிடையாது. இதை வாசிக்கணும். நான் சொல்லுவேன், வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும், அதன்படி செய்யணும். சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கணும். ஃபர்ஸ்ட் நேசம், அன்பு இருந்தாதான் வேதத்தை எடுக்க முடியும். அன்பு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. சத்தமா சொல்லுங்க ஆமென். காலையில் எழுந்த உடனே வாட்ஸ்அப்ல யார் மெசேஜ் போட்டிருக்கா, அங்க இருந்து மெசேஜ் போட்டிருக்கா, ஏன் பார்க்குறோம் சொல்லுங்க? காலையில் அந்த நோட்டிபிகேஷனை ஓபன் பண்ணி யார் என்ன அனுப்பி இருக்கிறாங்கன்னு பார்க்கலன்னா நமக்கு என்ன ஆயிடுது? கஷ்டமா ஆயிடுது. நான் சொல்றேன், நம்முடைய வேதம் நமக்கு எப்படி இருக்கணும்னா, இது வந்து களங்கம் இல்லாத ஞான பால். காலையே எழும்பி இந்த பாலை குடிச்சிடணும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மனமகிழ்ச்சி, வசனம் மனமகிழ்ச்சி. உங்க வசனம் என் மனமகிழ்ச்சியா இல்லாம போனா நான் துக்கத்துல அழிந்து போயிருப்பேன். இந்த வேதம் தாங்க நம்மளை உயிர்ப்பிக்கிறது. எத்தனையோ முறை ஆட்டோல போகும்போது, வெளியில டிராவல் பண்ணும்போது ஆட்டோக்கு பின்னாடி ஒரு வசனம் இருக்கும், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை வசனங்கள் நம்மளை தேற்றி இருக்கு. என் சமூகம் உனக்கு முன்பதாச்சு, நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். எத்தனை வார்த்தைகள்!
எத்தனையோ மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை நோகடித்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறது. சத்தமா அல்லேலூயா. மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. 119 சங்கீதம் 92வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 119 சங்கீதம் 92வது வசனம். சீக்கிரம். உமது வேதம் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா மாத்திரம் இல்லாம இருந்திருந்தா என் துக்கத்தில் நான் துக்கத்திலே அழிஞ்சு போயிருப்பேன். அல்லேலூயா. 30 நாள் பைபிள் ரீடிங் கொடுத்தேன். பத்திரமா வச்சிருக்கீங்களா? படிக்கிறீங்களா? சாரி, 90 நாள்ல 3 மாசம். 3 மாசம்ன்றது 30 நாள் சொல்லிட்டேன். 90 நாள் படிக்கிறீங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. பண்டுவை வச்சதோட சரி பாஸ்டர், அதுக்கெல்லாம் எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை பாஸ்டர், டைம் இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. ஆமாம். படிக்கிறீங்களா? அல்லேலூயா. படிக்கிறோம், படிக்கணும். கர்த்தர் உங்களோடு பேசுவார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அது ஒரு சேலஞ்சுக்காக எடுத்து எவனோ என்னென்னமோ செய்கிறாங்க, நம்ம ஏங்க அதை ஒரு சேலஞ்சுங்க எடுக்கக்கூடாது? 90 நாளில் வேதத்தை ஏன் முடிக்கக்கூடாது? ஏன் முடிக்கவே முடியாதா? சொல்லுங்க. பாதை போட்டு ரூட்டு போட்டு கொடுத்தாலும் நான் போக மாட்டேன்னு நிற்கிற ஒரே ஆள் நீங்களும் நானும் தான். அவன் பாதை தெரியாம ரூட்டு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறான். ஆனா நமக்கு கர்த்தர் பாதையும் போட்டு ரோடும் போட்டு எல்லாம் போட்டு இப்படி போனா கூட நமக்கு என்ன போக கஷ்டமா இருக்குது. வாழைப்பழத்தையும் கொடுத்து அது உரிச்சும் கையில கொடுத்தா நமக்கு என்ன பண்ணல, சாப்பிட கஷ்டமா இருக்குது நமக்கு. படிங்க. இது ஒரு பாதியில எங்கேயா விட்டு இருந்தீங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட். ஆரம்பத்துல இருந்து இல்ல, எங்க விட்டீங்களோ, எங்க விட்டனே தெரியலையே பாஸ்டர். என் பைபிள் வாசிக்கிற ரீடிங்க வாசிக்கிறது எங்கேயோ எப்பயோ விட்டுட்டேன் பாஸ்டர்ன்றீங்க சில பேர். பைபிள் வாசிக்கிறதே கிடையாது. மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. எப்பயோ, அதெல்லாம் எப்பவோ விட்டுட்டேன் பாஸ்டர், அதெல்லாம் இப்ப நான் என்ன பண்றது இல்ல, கொண்டு வர்றது படிக்கிறது இல்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை தாங்க நம்மளை விடுதலையாக்கும். சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பைபிள் எடுத்தா தூக்கம் தான் வரும். என்ன பண்றது? தூங்கினாலும் பரவாயில்ல, தூங்கிட்டே படிங்க, தூங்கிட்டே படிங்க. ஆமா. ஆமேனா பாருங்க. நான் தான், நீங்க தானே பாஸ்டர் சொன்னீங்க ஆமேன் 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 எல்லாத்துக்கும். எனக்கே வருது, உங்களுக்கே வராது. அல்லேலூயா. ஆமா. படிங்க. வசனம் தான். சும்மா பைபிளை கையில தூக்கிட்டு நானும் கிறிஸ்தவன் காமிக்கிறதுக்கு இல்லை. பைபிள் என்பது அடையாளம் கிடையாது. இது எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொக்கிஷம். இதுதான் தீர்க்க தரிசனம். இதுலதான் எனக்கு எல்லாமே அடங்கி இருக்குது. சொல்லுங்க. ஜெபம் என்பது நான் ஆண்டவரோடு பேசுவது, வேதம் கர்த்தர் என் கூட பேசுவது. இந்த பைபிளை தமிழ் மொழியில மொழிபெயர்த்தது இந்தியன் கிடையாது, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த சீகன் பால். அவரெல்லாம் எவ்வளோ மொழி தெரியாம வந்து தரங்கம்பாடியில இறங்கி அங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் முறையா தமிழ் கத்துக்கிட்டு அவர் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறது. மூல பாஷையிலிருந்து தமிழ்ல எந்த மொழியுமே பைபிள் மொழிபெயர்க்கவே கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே அந்த நாட்கள் இருந்துச்சு. அது மூல பாஷையில தான் இருக்கணும். மொழிபெயர்த்தா பெரிய குற்றம்னு சொல்லிட்டு அதுக்காக தன் ஜீவனை கொடுத்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி தான் அவரவர்கள் தாய்மொழியில பைபிளை மொழிபெயர்த்து இன்னைக்கு கர்த்தர் கையில ஈஸியா கிடைக்கிறதுக்கு. சீனாலெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடு. கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாம் பைபிளே படிக்க முடியாது. அவ்வளோ, நீ பைபிளை கொண்டு போனா அது தண்டனைக்குரிய குற்றம் அங்கெல்லாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கிருபையா தந்திருக்கிறார். ஆனா அதை நம்மளால தூக்கி சுமந்துக்கிட்டு சபைக்கு எடுத்துட்டு வர கூட நமக்கு எப்படி இருக்குது, கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க. இந்த வேதத்தை நான் சுமந்தா இந்த வேதம் என்ன சுமக்கும்? சத்தமா அல்லேலூயா. வசனத்தினால் ஆண்டவராக இயேசு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் படைப்பான். அடிக்கடி சொல்லுவேன், யாரையாவது பார்த்து நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டாம், சாப்பிட்டீங்களான்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க கேட்டதே எனக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்ட, ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு கேட்கறதுக்கே யாரும் இல்லை. ஆளே இல்லை. வாங்கி கொடுக்கறது ரெண்டாவது, கேட்கறதுக்கே ஆள் இல்லை. நான் சொல்றேன், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம். அந்த வசனத்தை நல்லா உட்காந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. சில பேர் ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க, ஜெபிக்க சொன்னா நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா பைபிள்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்.
அதுக்கு தான் நல்ல ஆடியோ பைபிள், நல்ல எல்லாமே எனக்கு ஸ்மார்ட் போன் தான் கையில் வச்சிருக்கோம். சொல்லுங்காமே நிறைய வசதிகள் வந்துருச்சு பைபிள் படிக்கிறது. அது போட்டு விட்டா அது பாட்டு படிக்கும். நீங்க உட்காந்து கேட்க வேண்டிய வேலை மட்டும்தான். சத்தமா அல்லேலூயா. படிங்க. வசனம் தான். மூணாவது சொல்றேன், அவருடைய வசனத்தினால் உங்களை என்ன ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்குறார். கடைசி ஒன்று சொல்லி முடிக்க விரும்புறேன். 123ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 123ஆம் சங்கீதம் முதல் வசனம் சீக்கிரம். பரலோகத்தில் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். 122 1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் வாருங்கள் என்று என்று எனக்கு அவர்கள் எனக்கு சொன்னபோது அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்? ஏய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்ன உடனே உங்க மனசாட்சியை தொட்டு நீங்களே சொல்லிக்கங்க உங்களுக்குள்ளே, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் வரும்போதெல்லாம் என் ரொம்ப சந்தோஷமா அல்லேலூயா ரொம்ப மகிழ்ச்சியா பாஸ்டர் ஓடி வரேன் பாஸ்டர். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு இருக்கிறது சொல்றேன், ஒரு ஊழியக்காரன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க சபைக்கு வரலன்னா யார் கேட்கணும்? பேசுங்க வாய் திறந்து. இப்ப நீங்க ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? பாஸ்டர் என்ன கேட்கணும்? அப்படி கேட்கலன்னா உங்களுக்கு என்ன வரும்? கோபம் வராது, வருத்தம் வரும். கோபம் வரும், வருத்தம் வரும். என்ன வருத்தம்? என்ன பாஸ்டர் கூட கேட்கலையே. அதாவது இவங்க சர்ச்சை லீவு போட்டு வீட்டில் உட்காந்துப்பாங்களாம். நான் திங்கக்கிழமை ஃபோன் அடிச்சு என்ன பண்ணணும், ஏன் சிஸ்டர் வரல அப்படின்னு கேட்கணும். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய சொல்லுங்க வாய்ப்பு. ஆனால் ஸ்கூலில் பையன் லீவு போடுவான், அதுக்கு மட்டும் லெட்டர் எழுதி, ரெஸ்பெக்டட் சார், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ கிராண்ட் ரிக்வெஸ்ட் 2 days லீவ். இவர் சின்சியர்லி ஒபீடியன்ட்லி லெட்டர் கொடுக்கலாம், ஸ்கூல் போக மாட்டான். யாரு? பையன். அநியாயத்துக்கு போய் சொல்லி தான் எழுதி கொடுக்குறோம். சொல்லுங்க. நம்ம வேலையில சார் நாளைக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது சார். ஏன்பா? எனக்கு முக்கியமான ஒரு வேலை, எனக்கு 2 நாள் முன்னாடியே கேட்குறோமா? அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள். நேற்று கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, சாரிம்மா இன்னைக்கு 3வது ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சாயந்தரம் என்ன இருக்கு, லேடிஸ் மீட்டிங் இருக்குது, ஆண்கள் கூடுக இருக்கு இன்னைக்கு சாயந்தரம். அதனால எனக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, நான் சாயந்தரம் நாளைக்கு மட்டும் வர முடியாதுன்னு என்ன சொல்றாங்க? எப்போ சொல்றாங்க? நேத்தே சொல்றாங்க. நம்ம 2 நாள் ஆனா கூட சொல்ல மாட்டோம். இது அநியாயமா இல்லை உங்களுக்கு? உங்களுக்கு அநியாயமா இல்லை? நான் என்ன சொல்றேன்னா, உண்மையா இருந்தா கண்டிப்பா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. பொய்யா இருந்தா தான் நம்ம என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே விட்டுருவீங்க. நீங்க புரிஞ்சுக்குங்க. கர்த்தருடைய வரலன்னா நீ வரல, நான் நம்ம போக முடியலங்கிற வருத்தம் தான் நமக்கு இருக்கணுமே தவிர, நான் போல என்ன கேட்கல பாரு, நான் போல பாரு என்ன விசாரிக்கல பாரு, நான் போன பாரு என்ன கேட்கல பாரு. இந்த மாதிரி பிசாசு தான் உங்களுக்குள்ள அந்த மாதிரி எண்ணத்தை கொடுப்பான். ஏங்க என்ன நிமிர்ந்து பாருங்க, தலையை கீழெல்லாம் போடாதீங்க. நான் தேவனுடைய ஆலயத்துக்கு ஏன் சிஸ்டர் நீங்க வரலன்னு என்ன பாஸ்டர் கேட்கக்கூடாது சிஸ்டர். அப்படி நான் நடந்துக்கணும் சிஸ்டர். ஏன் நீங்க ஜெபிக்கல, ஏன் நீங்க சாப்பிடல, ஏன் நீங்க போலன்னு என்ன யாரும் கேட்கக்கூடாது. உங்களை கேட்குறாங்கன்னா நீங்க பின்மாற்றத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. கேட்கக்கூடாது. அப்படியே ரீசன் இருந்தாலும் என்ன பண்ணணும்? பாஸ்டர் இப்போ 2 சர்வீஸ் நடத்தி முடிச்சு டயர்டில் இருப்பாங்க. சரி, நம்ம சாயந்தரம் என்ன பண்ணணும்? ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடணும். சாரி பாஸ்டர், இன்னைக்கு ஒரு சூழ்நிலை வர முடியல, இன்னைக்கு கிளம்புனேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அப்போ நீங்க உண்மையிலே இன்னைக்கு வர முடியலன்றதுக்காக ஃபீல் பண்ணிருக்கீங்க. புரியுதா இல்லையா? அவர் கேட்கட்டும்.
நான் தான் வரலன்னு தெரியுதுல்ல, அவர் என்னை பார்த்து நான் வரலன்னு தெரிஞ்சிச்சுல, அவர் என்னை விசாரிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் என் காரணம். இப்ப பாருங்க, நீங்க நீங்க சபைக்கு வரல, இது இது வேணும்னே பண்ற மாதிரி இல்ல. இன்னைக்கு நான் போக மாட்டேன், அந்த பாஸ்டர் என்ன கேட்கிறாரா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். இது வீம்புக்குன்னு பண்ற மாதிரி இல்ல. இதுல ஒரு பிரச்சனை வந்து என்னை யாரும் வேண்டாங்க, எதுக்குங்க இதை ஒன்று பெருசாக்கி இதனால நான் ஐக்கியத்தை இழக்க கூடாது. இருக்கீங்களா? எனக்கு கருத்து தெரிஞ்சு நான் விசுவாசியா இருந்த போதும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, காரணமே இல்லாம சர்வீஸை நான் கட் பண்ணதும் இல்லை, கட் பண்ண விரும்பினதும் கிடையாது. முடியுதே இல்லையாப்பா போயிடணும்பா. ஒரு ஃப்ரெண்டு, என் கூட படித்த ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கான்டாக்ட் கிடைச்சி ஒரு கல்யாணம் பத்திரிக்கை வைக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை. நான் எப்படி போவேன்? போல போல அவன் மேல கோச்சிட்டு பேசாமே போயிட்டான். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஞாயிற்றுக்கிழமைன்னா நான் பிஸின்றது எனக்கும் தெரியணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியணும். சொல்லுங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீயா இருக்கிறேன், அந்த வேலையை வச்சுப்போமா, இந்த வேலையை வச்சுப்போமான்னு. நீ எந்த வேலையும் வச்சுக்க கூடாது ஆண்டு கர்த்தருடைய நாள்ல. உனக்கு தில்லு இருந்தா லீவு போட்டுட்டு திங்கக்கிழமை வச்சுக்கோ, வேலை நாட்களை வச்சுங்க. கர்த்தருடைய நாட்களை திருடக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. அவ்வளோ இதுவா போயிடுச்சா உங்களுக்கு? சொல்லுங்க, ஆமே. இருக்கீங்களா? இருக்கீங்களா? என் தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை நகருவதற்கு, நடக்கிறதுக்கு கொஞ்சம் பலன் இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு ஆட்டோவாவது புக் பண்ணிட்டு வந்து உட்காந்துடணும். எங்க நாளைக்கு ஒரு முக்கியமான கல்யாணங்க, முக்கியமான இன்டர்வியூங்க, முக்கியமான விசேஷங்க, அட ஜோன் அடிக்குது, என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணி பார்ப்பேன், மழை நிக்கலையா, புடுறா ஆட்டோவை, புடுறா ஓலாவை, காரை. இப்பதான் போன் போட்டாலே வந்து நிக்கிறானே. போவோமா போக மாட்டோமா? மழை நிக்கட்டும், பொறுமையா போய்க்கலாம். மழை நிக்கட்டும், 2 நாள் கழிச்சு போய்க்கலாம். போவோம், போக மாட்டோம். நான் சொல்றேங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது, டேய் நாளைக்கு என்ன கிழமை, எங்க போகணும், எங்க நம்ம போறோம், எங்க நம்ம போறோம், அந்த மகிழ்ச்சி வரணும். குடும்பமா போகணும். என்ன டோரா பூச்சி ஞாபகம் வருதா? அவ்வளோ எட்ரா சாட்டர்டே எட்ரா. நான் சாட்சி, என் மனைவி இருக்காங்க, அவங்க அக்கா இருக்க, கேட்டு பாருங்க. சனிக்கிழமை நேத்து என் பேண்ட் ஷர்ட் எல்லாம் அயன் பண்ணி வச்சிருவேன். என் கர்ச்சிப்பு முதற்கொண்டு, காணிக்க முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து டேபிள் மேலே வச்சிருவேன். காலையில் எழும்பணும், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும், போய் குளிக்கணும், எடுத்து மாட்டணும், வந்துகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், அவ்வளோதான். என் பைபிள் எங்க வச்சேன், என் கர்ச்சிப்பை எங்க வச்சேன், சீப்பை எங்க வச்சேன், அத ஒரு சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. சட்டை அயன் பண்ணலையா, நீ பண்ணுவேன்னு நினைச்சனே. அல்லேலூயா. இந்த பிசினஸே இருக்கக்கூடாது. எடு 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 எல்லாம், எல்லாத்தையும் சனிக்கிழமை தேடி கண்டுபிடிச்சு வை. எழுமணுமா, வேற எந்த அலுவலும் கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துடணும். ஒரு 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 சேலஞ்சிங். யாரும் வர்றதுக்கு முன்னாடி நான் இருக்கணும். என் பாஸ்டர் கையில மைக் எடுத்த ஒரு ஸ்தோத்திரம் போட ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் சபைக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க, சபைக்கு போனாதான், போறதுதான் முக்கியம். எப்ப போனான்னு நினைக்க கூடாது, எப்போ போகணுன்றது முக்கியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை ஸ்தலத்துல நிறைய பார்த்தீங்கன்னா டைம் மிஷின் வச்சுட்டாங்க. தம்பி கூட சொன்னா போல, கேம்பஸ்குள்ள போயிடுவா போலையா, அங்கிருந்து வண்டியை விட்டுட்டு கொஞ்ச தூரம் நடந்து கேம்பஸ்குள்ள போறது 2 நிமிஷம் அதிகமாயிடும். அந்த 2 நிமிஷம் லேட் ஆயிட்டா ஓனர் எவ்வளவு நேரம் பாடம் எடுப்பாரு? எவ்வளவு நேரம்பா? அரை மணி நேரம். நீ ஏன் லேட்டா வந்த, அந்த மாதிரி நான் உங்களுக்கு பாடம் எடுத்தேன். அடுத்த வாரம்லாம் சர்ச்சு எம்டி தான். நீ யாரு எனக்கு பாடம் எடுக்கிறது? நான் வர்றதே பெரிய விஷயம். ஆபீஸ்ல போய் பஞ்சிங் மிஷின்ல போய் கைய வைக்கணும். வைக்கலன்னா அன்னைக்கு என்னதான், லீவு தான்.
அந்த மாதிரி லீவு கணக்கு போட்டால் இந்த வருஷத்தில் நமக்கு அட்டண்டன்ஸ், சர்ச்சுடைய அட்டண்டன்ஸு 0 தான். உண்மையே சொல்கிறேங்க, ஃபாரின் கண்ட்ரிலலாம் 8 மணிக்கு ஆராதனைனா 8 மணிக்கு அப்புறம் வரமாட்டாங்க, 8 மணிக்குள்ளே சபை நிரம்பிடும். ஸ்கூலில் 8:30 மணி 8:40க்கு ஃபஸ்ட்டு பெல்லு, 8 கரெக்டாக சொல்கிறேன்னா பசங்களாம் அது ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டு 9 மணிக்கு ஸ்கூல்னா 9 மணிக்கு மேலே பசங்க ஒருத்தராக வருவானா, இல்லை 9 மணிக்குள்ளே எல்லாம் வந்துடுவாங்களா? சர்ச்சுக்கு மட்டும் ஏன் வரமாட்டீங்க 6 மணிக்குள்ள? சர்ச்சு பாஸ்டர் கோவம் வருது இல்லை? வரணும். உங்களை அப்படியே உணர்ச்சி வசப்படுத்தி அடுத்த வாரம் ரோசம் மானெல்லாம் வந்து எங்க சீக்கிரம் வந்துடும், உட்காந்துடணும். இந்த மனுஷன்கிட்ட திட்டு வாங்குறத விட வந்துடணுண்டாண்டு வந்து உட்காந்துடணும். ஏங்க லோக்கல் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி போகிறோங்க. நம்ம ஊருக்கு போகிற ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறோங்க. வேற ஏர்போர்ட்டுக்கெல்லாம் ஃப்ளைட்லலாம் போகணும் ஆசையாக தானே இருக்குது. இங்கே லேட்டாக வர மாதிரினா ஃப்ளைட் போயிடும், 2 ஹவருக்கு முன்னாடி போய் உட்காரணுங்க. இன்டர்நேஷ்னல்லாம் 3 ஹவர் 4 ஹவர் ஆகுங்க. ஒரு 4 ஆண்டு வரப்போகிறாரு, லேட்டாக வரவங்கலாம் விட்டுட்டு டாட்டா காமிச்சிட்டு போக போகிறாரு. அப்போ தெரியும் உங்களுக்கு, ஐயோ 10 நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதா, விட்டு போயிட்டீங்களே, 10 நிமிஷம் வெயிட் பண்ணக்கூடாது. இவ்வளோ வருஷம் உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இருக்கீங்களா? இருக்கீங்களா? நிறைய பேருக்கு ஆசை, ஏன் ஆண்டவர் வரமாட்டேன் உங்களால் தான் வரமாட்டேங்கிறார். சொல்லுங்க, இல்லை வந்த கரெக்ட் டைம் அவர் வர கரெக்ட் டைம் வர ஆளா? வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டீங்க. அவர் என்ன பண்ணுவார்? போட்டோம், எப்படியோ போங்க, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில் போவதனால கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சி ஆகிறாருங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிப்போம். 42ஆம் சங்கீதம் 4:5. 42ஆம் சங்கீதம் 4:5. சீக்கிரம். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் பொழுது உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப தாவீது துரத்தப்பட்டு எங்க இருக்கிறானா? வெளியில இருக்கிறான், தேசத்துக்குள்ள இல்ல. அவன் துரத்தப்பட்டு வெளியே கிடக்குறான். அங்க உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறானா, ஐயோ முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ள எனக்குள்ள உருகுகிறது. சொல்லுங்க, எனக்குள்ள உள்ளம், ஐயோ போக முடியலையே, சபைக்கு போக முடியலையே. முன்னெல்லாம் அவ்வளோ உற்சாகமாக போவனே, அந்த ஜபம் வச்சாலும் போவேன், இந்த ஜபம் வச்சாலும் போவேன், அதை வச்சாலும் போவேன், இதை வச்சாலும் போவேன், எதையும் விட மாட்டேன். வீட்டிலேயே திட்டுவாங்க, நீ வீட்டுக்கே வராத, சர்ச்சிலே கடனுவாங்களே. பாஸ்டர்னா உனக்கு சபையிலே பட்டா போட்டு கொடுத்துட்டாரா, அங்கே இருந்துக்கலாம் சொல்லுவாங்களே. ஆனால் இப்போ சொல்லுங்க, என்ன சொன்னாலும் அசர மாட்டீங்களே. நான் என்ன உருகி உருகி பேசினா கூட கேட்க மாட்டீங்களே. நீங்கள் பேசுங்க பாஸ்டர், நான் வந்துடுவேனா அப்படின்னு நிற்கிறீங்களே. உங்கள் மனசு கஷ்டப்படலையா? உங்கள் மனசு வேதனைப்படலையா? வச்சு பாருங்க. போதுமா? ஒரு நாள் வந்துட்டு போனால் போதுமா? சர்ச்சுக்கு ஒரு காலையில் அட்டன் பண்ணிட்டு போனால் போதுமா? சொல்லுங்க. சாயந்தரம் நடக்குது, டெய்லியும் நடக்குது, செவ்வாய்க்கிழமை நடக்குது, அப்பப்போ நடக்குதே, வேண்டாமா? கேலண்டரில் ஒரு சபை ஒழுங்குன்னு போட்டு எல்லா லிஸ்ட்டையும் போட்டு அடித்து வச்சிருக்கிறேனே, அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வேண்டாமா? அதெல்லாம் கழிச்சிருங்க. எதெல்லாம் நீங்கள் வரலையோ நீங்கள் போய் ஸ்கெட்ச் எடுத்து சொல்லுங்கள். உங்கள் உண்மையாக சொல்கிறேன், நான் ஓப்பனாக, எதுக்கு வராத உங்களுக்கு எதுக்கு அந்த கேலண்டரில் அந்த இதில் அதெல்லாம் அழிச்சிருங்க. நான் எதுக்கு வரீங்களோ அதை மட்டும் வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி. ஆமே. சத்தத்தை காணோம். 3 பாயிண்ட் நல்லா தான் இருந்துச்சு பாஸ்டர், 4வது பாயிண்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். ஏன்னா கர்த்தருடைய சபையை குறித்த அது இருக்கணும், சபையை குறித்து வைராக்கியம் இருக்கணும், என் ஆலயத்தை குறித்து வைராக்கியம் இருக்கணும், என் ஆண்டரை குறித்து எனக்கு வைராக்கியம் இருக்கணும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க.
புரிஞ்சுக்கணும். பிஸியாக தான் இருக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனாலும் சொல்லுங்க, 4 காரியம் சொன்னேன். உங்களை கர்த்தர் எப்படி மகிழ்ச்சி ஆக்குறாருன்னா, நம்மளை கர்த்தர் சொல்றோம்ல, ஆரம்பத்தில் கதறணும்ல, ஆண்டவரே எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மகிழ்ச்சி. என் மகிழ்ச்சி இழந்து போயிருக்கிறேன். கர்த்தர் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு 4 காரியத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர். 1, எழுதுறவங்க சொல்லுங்களேன், கிருபையினாலே மகிழ்ச்சி ஆக்குறார். என்ன வேணும் நமக்கு? ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. கிருபை இல்லாத ஒரு வாழ்க்கை வேஸ்ட். கிருபையோட வாழும். 2வது, சபைக்குள்ள வந்துட்டோமா, நல்ல பாடலை பாடி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆராதிப்பதனால் மகிழ்ச்சி. 3வது, உங்களுடைய வேதத்தின் மூலமாக மகிழ்ச்சி. வசனங்களை வாசிங்க. தயவு செஞ்சு சொல்ற, படிக்க தெரியாதவங்க கொஞ்சம் கத்துக்குங்க. நம்ம சர்ச்சிலாம் ஒரு தம்பிலாம் ஒண்ணுமே தெரில, அவனுக்கு டெய்லி அனுப்பி விட்டாங்க அவங்க அம்மா. பாஸ்டர்மா உட்காந்து அவனுக்கு ஆக எல்லாமே சொல்லி கொடுத்து இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா படிக்கிறான். எல்லாமே சந்தோஷமா இருக்குது. எழுத படிக்க தெரிஞ்சா போதும். வயசாயிடுச்சே பாஸ்டர், பரவாயில்ல கத்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா சில வார்த்தைகளை படிங்க. வேதம். 3வது, தேவனுடைய ஆலயத்துக்கு போவதனால் மகிழ்ச்சி. எப்படி வரணும்? ஆண்டோட ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? நல்ல பீரோக்குள்ள எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க, அந்த சட்டையை பிடிச்சி இழுத்து அதை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு சுருக்கமாக அதை கேட்டால் ஏதாவது பேசணும். இப்போ அப்படி வரக்கூடாது. அப்படியே பழையசா நேற்று ஒரு ஷர்ட் போட்டு போனேன். ஒரு பாஸ்டர் ரொம்ப நேசிக்கிறவர் அப்படியே கிட்ட நின்று சொன்னார், பாஸ்டர் சட்டை ரொம்ப பழசோன்னாரு. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்குன்னு நினைச்சேன். பாஸ்டர் ரொம்ப ஒரு மாதிரி டல்லா இருக்கே பாஸ்டர், அப்படியே சொல்றீங்க? ஆமாம் பாஸ்டர். சரி பாஸ்டர், இனிமேல் போட மாட்டேன் பாஸ்டர். நான் வீட்டில் வந்து கேட்டேன், இந்த சட்டை டல்லாக தான் இருக்கான்னு கேட்டேன். அது டல்லாக இருக்குன்னு எனக்கு எப்போவே தெரியும், ஆனால் நான் சொன்னேன், நீங்கள் கேட்கவா போறீங்க? அது என்னங்க ஒரு ஒரு புரிஞ்சுக்குங்க. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் சொல்றாங்க, அவங்க நம்ம ஆள் பாதி அடைப்பாதி. கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கஞ்சி ஆனாலும் கரைச்சு குடி. இல்ல, கூழை தான் குடிச்சாலும் எப்படி குடிக்கணும்? கந்தைய கட்டினாலும் கசக்கினா அப்படி இல்லை, தோச்சு அயன் பண்ணி கட்டுன்னு. நம்மால கசக்கி கட்டுறது நினைச்சிடக்கூடாது. இருக்கிறதுல பெஸ்ட்டை எடுத்து நல்லா அயன் பண்ணி நீட்டா முடிஞ்ச ஷூலாம் போட்டுக்கிட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு வாங்க. 2 வாரம் கிண்டல் பண்ணுவாங்க, 3வது வாரம் பழகிரும். துரை வந்துட்டாருன்னு வாங்க. அல்லேலூயா. நீ உண்மையை அப்படிலாம் நம்ம ஆராதிச்சோன்னா, உண்மையை சொல்கிறேன், 4 பேர் நம்மளை பார்ப்பான். இந்த சர்ச்சுக்கு போகிறவங்களாம் வெயிட்டுடா. எதை வச்சு சொல்கிறாரு? போடும் ட்ரெஸ்ஸு, கோட்டு, பூட்டு, டையு. அதான் சொல்லுவாங்க, பார்க்கறதுக்கு தான் பெரிய கொண்டையான் அப்படின்ற மாதிரி. எப்படியோங்க சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அதுதான் கர்த்தர் நம்ம தந்திருக்கிற பெரிய பலன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் ஆண்டவர், எங்களை திரும்பவும் ஆண்டவரே உயிர்ப்பியும் ஆண்டவரே. எங்க இருதய வேதனையில இருக்குப்பா, எங்க விருதம் கண்ணீர்ல இருக்கிறாச்சா, எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரும். ரிஷாக்கா பாபா, அப்படியே எழுமி நிக்கலாமா? எழுமி நிக்கலாமா? நான் வாய் விட்டு சிரிச்சு எத்தனையோ நாள் ஆகுது ஆண்டவரே. ஆண்டவரே, வாய் விட்டு சிரிச்சு எத்தனையோ நாள் ஆகுது ஆண்டவரே. என்னை மகிழ்ச்சி ஆக்கும், என்னை மகிழ்ச்சி ஆக்கும், என்னை மகிழ்ச்சி ஆக்கும் ஆண்டவரே.